அரணம் சுத்தமான தமிழ் பெயர். நிறைய அர்த்தம் இருக்கிறதுக்கு தமிழ்ல பாதுகாப்பு, மதில், அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நல்ல தமிழ் பேர் வச்சதுக்கு முதல்ல நன்றி பிரியன் சார். இப்ப அது குறைஞ்சிட்டே வருது தமிழ் சினிமால. எல்லாரும் இங்கிலீஷ்ல பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலா. நிறைய இந்த மாதிரி சொல்றதுக்கு பவர்ஃபுல்லா இருக்க தமிழ் பேர்கள் இருக்கு. தேடி வைங்க. இயக்குநர்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. நான் இந்த படத்தோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு காரணம் பிரியன் சார் தான். அது இல்லாமல் என்னோட 2 அசோசியேட்ஸ் இருக்காங்க. என்னோட பிஆர்ஓ புவன் ஃபோன் பண்ணி, அண்ணா நீ வந்தே ஆகணும், பிரியன் சார் உனக்காக வெயிட் பண்றாரு அப்படின்னு இவரு சொல்லிட்டாரு. புவன் சொன்னா எதுவும் மறுக்கிறது இல்லை. ஸோ புவனுக்காகவும் பிரியன் சாருக்காகவும் அண்ட் முருகன் சார் எம்ஆர்டி மியூசிக் திரௌபதியும் பகாசுரனும் அவர் தான் பண்ணி கரெக்டா போய் சேர்த்தாரு மக்கள் கிட்ட. அதனால நீங்களும் கவலைப்பட வேணாம், அவர் போய் சேர்த்துருவாரு அந்த ஆடியோவை கரெக்டா. எங்க ப்ரமோஷன் பண்ணணுமோ அவங்க ப்ரமோஷன் பண்ணி அந்த பாடலை கொண்டு போய் சேர்த்துருவாரு. எங்களை மாதிரி மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்து எம்ஆர்டி மியூசிக் வந்து ஒரு பெரிய வரம். நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணா எடுப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம டச்லேயே இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் சம்பந்தமா. மற்ற ஆடியோ கம்பெனிகள்ல அது கஷ்டம். இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோன். ரெண்டாவது, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது கஷ்டமான விஷயம்தான். சந்தோஷம், ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம், தமிழ் சினிமாவோட 2வது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என் படம் வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. இது 2வது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருச்சு. வர வெள்ளிக்கிழமையும் சார் ஒரு ரெக்வஸ்ட். இந்த சமயத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் மழை அதிகமா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஏரியா மதுரையும் திருநெல்வேலி. ஸோ திருச்சி பக்கமும் கொஞ்சம் மழை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 3 ஏரியா முக்கியமான ஏரியா மழை இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் வந்து முடிவெடுங்க. முடியலன்னா கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி வாங்க. ஏன்னா நீங்க இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, இத்தனை தமிழ் ஆர்வலர்களோட உழைப்பு இந்த படத்துக்குள்ள இருக்கு. இது மக்கள் கிட்ட போய் சேரணும். இது ஒரு நல்ல டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்க இந்த வாரம் அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா. ஏன்னா முழுக்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. இங்க வந்து உட்கார்ந்தப்பதான் அது வந்து இன்னும் டீட்டெயிலா தெரியுது. நான் பிரியன் சார் எனக்கு சொன்னது ஒரு 10 பேர் சேர்ந்து படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ 10மே பாடலாசிரியர்கள், அதுவும் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர்கள். அவங்க ஒரு பாடலாசிரியரை கதாநாயகனாக இயக்குநராக உருவாக்கணும்ன்ற எண்ணத்தால அவங்களோட சேமிப்பை கொடுத்து பண்ண படம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பார்க்கணும்னு நான் ஒரு கோரிக்கை அங்க வச்சுக்கிறேன். அவங்களை போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலைதான். இப்போ தமிழ் மீது ஆர்வம் கொண்ட பலர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம்னு சொல்லுங்க, கண்டிப்பா டிக்கெட் கொடுத்து உங்களுக்காக ஒரு தடவை போய் பார்ப்பாங்க. அதை தாண்டி நான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்டா இந்த வெர்ஷன் நான் பார்க்கல. பிரியன் சார் வந்து என்னை கூப்பிட்டு நீங்க இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி நான் வந்து போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா பிரியன் சாருக்கு சினிமா புதுசு இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு இயக்குனரா கதாநாயகனாக இருக்கிறப்ப அது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம மானிட்டர் பார்க்க முடியாது, நடிச்சுட்டு தான் போய் மானிட்டர் செக் பண்ணணும். டபுள் வேலை அது. அப்படி இருந்தும் ஒரு தரமான கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்ல, அவங்களோட லொகேஷன்ல, பட்ஜெட்ல எங்கேயோ சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். ஆனா நல்ல கதை, நல்ல திரைக்கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுல கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கும், நிற்கும். ரொம்ப நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த படத்துல வந்து இவர் கேரக்டர் நல்லவரா கெட்டவரா, அந்த வீட்டை சுத்தி நடக்கிற அமானுஷ்யங்கள் உண்மையில அமானுஷ்யமா அமானுஷ்யம் இல்லையா, இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாறி மாறி அந்த டைமென்ஷன்ல தான் போவோம் ஸ்கிரீன் பிளே. அது அது தமிழ் தெரிந்த புலவர்களுக்கே உண்டான திறமை போல அவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருப்பாரு. ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசுறப்ப இப்போ இந்த மேடையை பயன்படுத்தி இந்த இப்போ போன வாரம் வெளியே இருக்க இந்த கூசு முனுசாமி வீரப்பன்ன்ற வெப் சீரிஸை வந்து அந்த டைம்ல பாராட்டினேன். ஜி ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் ஷரத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு தரமான படைப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளா கம்ப்ளீட்டா நெகட்டிவாக தெரிஞ்ச வீரப்பன்
அப்படின்ற ஒரு மனுஷன் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு பாசிட்டிவா போய் சேர்ந்திருக்காரு. ஆல்ரெடி வட தமிழ்நாட்டுல ஒரு ஹீரோ தான். ஆனா இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க வீரப்பனார் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. நிறைய மாற்று கருத்துக்கள் அந்த வெப் சீரிஸ்ல இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தாரு, எந்த வயசுல இருந்து அவர் அந்த காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு ரொம்ப நல்ல, ரொம்ப அருமையான கண்டென்ட் அமைஞ்சிருக்கு. ஒரு சினிமா நினைச்சா எவ்வளவு பெரிய நல்லவனையும் கெட்டவனா மாத்தும். உண்மையா சொல்றேன், நேர்ல ரியல் லைஃப் இன்சிடென்ட். எவ்வளவு பெரிய நல்லவனையும் கெட்டவனா காட்டும், எவ்வளவு பெரிய கெட்டவனையும் ஹீரோவா மாற்றும். அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்கு, எழுத்துக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்னைக்கு வரலாறு மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவா மாறிட்டு இருக்காரு. இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல், தீவிரவாதி, வில்லன், கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது. அதுதான் உண்மையும் கூட. பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணாரு, அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேல அப்படின்றது வந்து இன்னைக்குதான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பல வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பத்தி தொடர்ந்து வெப் சீரிஸ் வரணும். மலையூர் மம்பட்டியாங்க இருக்காரு, அப்புறம் அரியலூர் பக்கம் வந்து தோழர் தமிழரசன் இருக்காரு, புலவர் கலிய பெருமாள், ஆறுமுக நாட்டார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேர்லாம் சொல்றேன்னா யாராவது ஒரு டைரக்டர் இவங்களை பத்தி தேடி அவங்கள பத்தின டாக்குமெண்ட்டும் வந்தா அந்தந்த வட்டாரங்கள்ல இந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க, போராளி இருந்தாங்க, மாவோயிஸ்டா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது, அது என்ன உண்மை இருக்கு, அது என்ன அரசியல் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்னதான் பத்திரிகை, மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமா பாக்குறப்ப அது பெருசா போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மேடையில. நெக்ஸ்ட் நம்ம திருப்பி அரவணுக்குள்ள வந்துருவோம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஒரு அநேகமா ஸ்நேகன் சார், பாவிஜய் சாருக்கு அப்புறம் நீங்க ஹீரோ இருக்கீங்க இல்லையா, ஒரு பாடலாசிரியர், வேற யாரும் இல்லை. ஸோ அதுலயும் ஒரு முக்கியமான இடம் இந்த முதல் 3 அதுக்குள்ள வரதெல்லாம் ரொம்ப சூப்பர். கண்ணதாசன் சார் மேல ரொம்ப மதிப்பு, வாலி சார் மேல ரொம்ப அன்பு கொண்டவர் பிரியன் சார். ஸோ கண்ணதாசன் சார் மாதிரி ப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் வந்துட்டாரு. அதுவும் ஒரு படத்துல ப்ரொடியூசரா, ஹீரோவா, டைரக்டரா பெரிய அவதாரம் தான் அது, பெரிய பொறுப்பு இருக்கு. அவரை நம்பி ஃபன் பண்ணவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லது கெட்டது எது வந்தாலும் கூட இருங்க கடைசி வரைக்கும். இது தொடக்கம் தான். அவர் உருவாக்கிய மாணவர்கள் நிச்சயமா அவரை திருப்பி தாங்கி பிடிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன், 2 ஆண்டு விழாக்கு நான் கலந்துருக்கேன் அந்த பயிற்சி பட்டறையில. ஸோ ரொம்ப புது முயற்சி, புது விஷயம். இதுவுமே ஒரு முயற்சி தான். ஸோ நீங்களாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க ஃப்ரேம்ல, விஷுவல்ல பார்க்க. நான் புது ஹீரோயின் நினைக்கல, இப்பதான் சொல்லி தான் தெரியும் அவங்க ஃபர்ஸ்ட் படம் பண்றாங்கன்னு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்காங்க விஷுவலா ஸ்க்ரீன்ல பார்க்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அது இந்த காலகட்டத்துல அதுக்கே தனியா நீங்க அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் இந்த சுச்சுவேஷன்ல, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன். இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம், மழை நேரத்துல ரிலீஸ் பண்ண அந்த ஒரு ஏரியால இருந்து வர ஒரு 10 லட்சம் மிஸ் ஆனா கூட 3 ஏரியால இருந்து நமக்கு 30 லட்சம் ரூபாய் அடிவாங்க. ஸோ அவரோட சைட்ல இருந்து தான் நான் அதை சொன்னேன். ஸோ நல்லது கெட்டதெல்லாம் நீங்க அதை யோசிச்சு நல்ல முடிவு எடுங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமா இந்த படம் மக்கள் மத்தியில பெரிய பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்களாம் உதவணும். தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அரணம் படத்தின் இயக்குனரும் கதையின் நாயகனுமான பிரியன் அவர்களை பேச அழைக்கிறேன்.